ஹாய் வெல்கம் டு டோஷி டாக்ஸ். டோஷி டாக்ஸில் நம்மளுடைய வென் லைஃப் கிவ்ஸ் யூ புளிப்பு முட்டாய் சீரீஸோடைய 3வது எபிசோட் கதையாடல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எனக்கு வந்து நிஜமாவே வென் லைஃப் கிவ்ஸ் யூ டான்ஜரின்ஸ் நிறைய ட்ராமா இருக்கும்போது ஏன் இது நம்ம ஊரில் எல்லா ட்ராமாவை விட அதிகமான வரவேற்பு பெற்றிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபேமிலி சார்ந்து அண்ட் நிஜமான வாழ்க்கை சார்ந்து. இந்த டைட்டிலில் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வாழ்க்கை புடிப்பு காட்டிய போகுது அப்படின்னு சொல்லுது இல்லையா? அந்த மாதிரி லைஃப்பில் நம்ம நிறைய கனவுகள் வச்சுருப்போம், நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் அது எல்லாமே அப்படியே அந்த நேரத்திலே அந்த மொமெண்ட்லேயே நடந்துடாது. பட் வென் யூ மேனிஃபெஸ்ட் சம்திங் டெஃபினட்டாக அது ஒரு காலத்தில் அது கொஞ்சம் தடம் மாறி கொஞ்சம் மடை மாறி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமா இந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். பட் சில விஷயங்கள் நடக்காமல் கூட போகும். அது வந்து நிதர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை உடைச்சு காட்டக்கூடிய ஒரு அழகான சீரீஸுங்கிறதுனால தான் நிறைய வரவேற்பு பெற்றிருக்குது அப்படின்னு நான் நிறைய நேரங்களில் நினைக்கிறது உண்டு. ஆனால் இதில் அதிகமான காதல் அதுவும் ஒரு காரணம். ஒரு அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, குவான்சிக் பற்றி நான் ஒவ்வொரு எபிசோட்லேயும் பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி குவான்சிக்கோட அந்த ஒரு அன்கண்டிஷனல் காதல் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி ஓஎஸ்னும் சரி, அதாவது ஸ்டாண்டிங் அப் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் தன்னால் முடிஞ்சதை குவான்சிக்குக்காகவும் குவான்சிக் வந்து உயிரையே ஏசுனுக்காகவும் கொடுக்கக்கூடிய அந்த காதல் இருக்கு பாருங்க. அந்த காதல் தான் இன்னும் அதிகமாக இந்த சீரீஸை லவ் பண்ண வைக்குது அப்படின்னு நான் நினச்சது உண்டு. சரி, இன்னைக்கு வந்து இந்த 3rd சீசனுடைய ஸ்டோரி டெல்லிங்க்கு போயிடலாம். இப்போது குவான்சிக்கும் நம்மளோட ஏசோனும் அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்து வீட்டிலலாம் வந்து நீ எந்த வீட்டில் இருக்க போகிற அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து அப்போது அவளுக்கு வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் குவான்சிக்கிட்ட வந்து புலம்புவா. அப்போது நம்ம இந்த ஊர்லேயே இருக்க வேண்டாம், ஓடி போயிடலான்னு சொல்லி 2 பேரும் கிளம்பி பூசானுக்கு வந்து பூசானில் ஒரு ஹோட்டலில் தங்கி அவங்க இவங்க பொருள் எல்லாம் கொள்ளையடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் தான் கொள்ளையடிச்சோன்னு ஆதாரம் இருக்குதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி சண்டையாக போய் நிற்குது இல்லை. இந்த இடத்துல தான் கதை வந்து இது வரைக்கும் நான் சொன்னதில் நிற்குது. இப்போது இந்த கதை எங்கே நகரப்போகுது அப்படின்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பீங்க, ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் சிலருக்கு வந்து இந்த கதை வடிவில் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்ததுனால சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. இப்போது நம்மளுடைய ஏசூனும் குவான்சிக்கும் எப்படியாவது அவங்கக்கிட்ட இருந்து தன்னுடைய உடைமைகளை எடுத்துக்க முடியாதா அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. ரொம்ப வன்முறையோட அந்த கப்பல் வந்து தாக்குறாங்க. யார் கொள்ளையடிச்சாங்களோ அவங்க வந்து தாக்குறாங்க. அப்போ குவான்சிக் வந்து ஓடி, அவர் அத்லீட் இல்லை, தூரமாக போய் ஓடி வந்து அவரை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஏன்னா ஏசூனுக்கு வந்து கராத்தே வீரர் ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும். அவரோட யங் ஏஜ் க்ரஷ் வந்து ஒருத்தர் இருப்பார். அதனால் அவரை ரொம்ப பார்த்து ஏதோ வித்தையெல்லாம் கற்றுக்கிட்டதுனால ஓடி வந்து அடிக்க வருவாங்க. இப்போது இவங்க 2 பேரும் மைனர் இல்லையா, திருடத்துக்கு வந்து இவங்கக்கிட்ட ஆதாரம் கிடையாது. அதனால் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. போலீஸ் வந்து இந்த ஜோடிகளை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிடுறாங்க. இந்த 3rd எபிசோடோட ஆரம்பமே ரொம்ப அழகாக இருக்கும். குவான்சிக்கும் ஏசோனும் மாட்டிக்கிட்டாங்கல்ல போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறது அழகா என்ன டோஷி அப்படின்னு கேட்குறீங்களா? பிரச்சனை வரும்போது தாங்க காதல் கண்ணுக்கு தெரியுமா? மற்ற நேரத்தில் நல்லா இருக்கிற நேரத்தில் மானே தேனே பொன்மணியே காதல் கண்மணியே அதெல்லாம் கொஞ்சிக்கலாம். ஆனால் ப்ராப்ளம் வரும்போது பக்கத்தில் ஒருத்தங்க இருக்காங்க பாருங்கள், அப்போ தான் அந்த காதல் இன்னும் இரட்டிப்பு மடங்காக தெரியும். போலீஸ் ஸ்டேஷனில் 2 பேரையும் உட்கார வச்சுருக்காங்க. மைனர் வேறு, திருட்டு கேஸ் வேறு கொடுத்தாச்சு, அடித்த கேஸ் வேறு கொடுத்தாச்சு. அதாவது இவங்க தான் ஏதோ திருடிட்டு வந்துட்டாங்கன்ற மாதிரி அந்த ஹோட்டல்காரங்க கேஸ் கொடுத்துருவாங்க. சுற்றி இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இவங்க 2 பேரையும் கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ சின்ன பசங்க, மைனர் பசங்க ஊரை விட்டா ஓடி வந்துட்டீங்கன்னு தன்னோட கையில் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ் ஷீட் பேப்பர் மாதிரி ஒரு இதில் என்ன பண்ணுவார்னா, குவான்சிக் தலையில் ஒரு போடு, ஏசூன் தலையில் ஒரு போடு, குவான்சிக் தலையில் ஒரு போடு, ஏசூன் தலையில் ஒரு போடுன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பார். அப்போது திடீர்னு குவான்சிக் என்ன பண்ணுவான்னா, இப்படி கை நீட்டுவார். இங்க பாரு, அவ்வளோ லவ்வா நீட்டி அந்த தலையில் அடிக்க போகும்போது அப்படி தடுப்பார். தான் கையில் அடி விழும். அவளை அடிக்காதீங்க அப்படிங்கிறது அதான் அர்த்தம். அவளை அடிக்காதீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ அந்த ஆஃபீஸர் சொல்வார், பாருடா எப்படிப்பட்ட காதலாக இருக்குது அப்படின்னு. அப்போ மறுபடி ஏதோ ஒன்று கிண்டல் பண்ணிக்கிட்டே குவான்சிக்கை அடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ ஏசூன் வந்து கேட்பா, நியாயப்படி பூசான் போலீஸ் வந்து எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அவங்க நாங்கள் திருடிட்டு வந்துட்டோம்னு சொன்னாங்கல்ல, நாங்கள் திருடிட்டுலாம் வரல, அவங்க தான் எங்ககிட்ட இருந்து பொருள் எல்லாம் திருடிட்டாங்க அப்படின்னு பேசிகிட்டே இருப்பாள்.
அப்புறம் மறுபடியும் அவங்க எல்லாரும் கேட்பாங்க, "ஏம்மா ஊரை விட்டு ஓடி வர மேக்கப்லாம் போட்டிருக்க, மினி ஸ்கர்ட்லாம் போட்டிருக்க, நீ எல்லாம் பேசுறியா?" அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் இவங்கள கேட்கும்போது, "ஏன்? அதுக்காக எங்கள என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "பார்றா இந்த பொண்ணு எவ்ளோ கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா. அப்படின்னோன, இப்ப நான் உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு?" அப்படின்னு அந்த போலீஸ் கடுப்பாய் கேட்பாரு. அப்ப இயேசுன்னு சொல்வா, "அவன அடிக்காதீங்க. அவன அடிக்கிறத நிறுத்துங்க" அப்படின்னுவா. அவன் தலையில அடிக்காதீங்க. இதுதான் நான் சொல்றது ஸ்டாண்டிங் அப் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அவள அடிக்க போனா, இவன் கை வச்சு தடுக்குறான். இவன அடிக்கும்போது, அவ எதையாவது ஒண்ணு பேசி அவன அடிக்காதீங்க அப்படின்னு சொல்றா. அப்பா! என்ன ஒரு ரோமியோ, ஜூலியட், ஜேஜூலருந்து ஓடி வந்திருக்கிறாங்க அப்படின்னு, அந்த போலீஸ் ஸ்டேஷனே கொஞ்சம் மெச்சி தான் போகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 பேருமே சொல்வாங்க, "எங்க கிட்ட இருந்து பொருட்கள அவங்க திருடிட்டாங்க. எங்க வீட்ல இருந்து யாரையாவது வர சொல்லுங்க. நாங்க மைனர் தானே." அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆல்ரெடி அவங்க அம்மா, அது குவான்சிக்கோட அம்மா வந்து இறங்கியாச்சு. "இங்க பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கிறாங்க." அப்படின்னு காட்டுவாங்க. அப்ப குவான்சிக்கு அம்மா வந்த அடுத்த நிமிஷமே கேட்பாங்க, "எங்கடா? எங்கடா என் பையி? எங்க என் சூட்கேஸு? எங்க நம்ம வீட்டு தங்க தவள?" அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்ப இயேசுனோட மூஞ்சி பார்த்து, "பாரி இவ்ளோ மேக்கப் போட்டு என் பையன இழுத்துட்டு ஓடி வந்துட்டியா? அடியே வசியக்காரி!" அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அப்ப 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த போலீஸ் ஸ்டாஃப்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு, அந்த மோட்டல் ஒரு இடம் இருக்குல்ல, இவங்க போய் தங்கியிருந்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு போறாங்க. அப்போ அவங்க கிட்ட கேட்குறாங்க, "நீ தானே திருடின?" அப்படின்னு அங்க ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த அம்மா கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்ல. பட் இந்த மீன்வைல் இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கும்போது, அந்த மோட்டல்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தங்க தவளைய எடுத்துக்கிட்டு, ஒரு நகைக்கடைக்கு போயி, அந்த இது போன வாட்டி நான் ஒரு பிரேஸ்லெட் என் ஹஸ்பண்ட் ஆனிவர்சரிக்கு வாங்கி குடுத்தாருன்னு சொன்னேன்ல, அது மாரி இந்த வருஷம் ஆனிவர்சரிக்கு எனக்கு இது வாங்கி குடுத்தாரு. இத வச்சுக்கிட்டு காசு குடுங்க அப்படின்னு கேட்கும். உடனே அந்த அம்மாக்கு வந்து ஏற்கனவே நம்மளோட குவான்சிக்கும், ஏசுனும் தான் அந்த கடைக்கு போயிட்டு, இத விக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்பதான் ஆதார் கார்டு கேட்பாங்க. 2 பேரும் மைனர்ங்கிறதுனால குடுக்க முடியாம போயிருக்கும். ஸோ ஏற்கனவே இந்த நகைய அவங்க பார்த்ததுனால, "நீங்க போன வாட்டி ஆனிவர்சரின்னு வரும்போது சம்மர் சீசன்ல வந்தீங்க. ஆனா இது சம்மர் இல்லையே! அப்படி பார்த்தா உங்களோட ஆனிவர்சரி இப்ப இல்லையே!" அப்படின்ன உடனே அந்த லேடி சொல்லும், "இப்ப என்ன? இல்ல. இத வச்சுட்டு காசு தர முடியுமா? முடியாதா?" அப்படிங்கிற மாரி ஒரு கான்வர்சேஷன் வரும். அப்புறம் அவங்க காசு குடுத்துருக்க மாட்டாங்க. உடனே இத எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாங்க. இந்த நேரத்தில தான் குவான்சிக்கோட அம்மா வந்து அந்த மோட்டலுக்கு போறாங்க. அந்த மோட்டல்காரங்க கிட்ட சொல்றாங்க, "இங்க பாரு, எங்க ஜேஜூல திருட்டு பயமே கிடையாது." அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அங்க வரவங்க எல்லார்கிட்டயும், இது திருட்டு மோட்டல்" அப்படின்னு சொல்றாங்க. அதனால வியாபாரம் கெட்டு போகுதுன்னு 2 பேருக்கும் குடுமிப்பிடி சண்டை வருது. "இங்க பாரு, நான் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். நீ என் தங்க மீன குடுத்துரு" அப்படின்னு கேட்குறாங்க. "தங்க மீன் இப்ப தங்க தவளையாச்சா?" அப்படின்னு அந்த அம்மா வாய் விட்டுடுறாங்க. அதாவது, அப்போ "இங்க பாரு, நான் தங்க மீனுன்னு சொல்லும்போது, அது தங்க தவளைன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ எடுக்கலன்னா?" அப்படின்னு அப்படியே ஒரு கிடுக்கி பிடி போட்டு அந்த அம்மாவ பிடிச்சிடுறாங்க. 2 பேரும் முட்டிய பிடிச்சு சண்டை போடுறாங்க. நான் எவ்ளோ பெரிய கில்லாடி தெரியுமா? அதாவது லம்பாடின்னு சொல்லுவாங்கல்ல ஊர்ல. ஆளு சண்டைக்கு வந்தா விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாறி மாறி குடுமைய பிடிச்சுப்பாங்க. அந்த நேரம் பார்த்து போலீஸ் வந்துருவாங்க. ஏன்னா போலீஸுக்கு இந்த மாரி நகைய விக்க இந்த லேடி வந்தாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அந்த நகைக்கடைக்காரங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ போலீஸ் வந்த உடனே ரெஸ்க்யூ பண்ணிடுவாங்க. அப்புறம் அந்த வீட்ல இருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா கிளம்பிடுவாங்க. அந்த லேடி வேற 10வது திருட்டு கேஸ். அடிக்கடி திருட்டுல மாட்டுற ஆளு தான். வெளியில வந்து பார்க்கும்போது குவான்சிக்கும், ஏசோனும் உட்காந்துருப்பாங்க. 2 பேரும் ஒரு சின்ன ஸ்நாக் மாரி யாரோ வாங்கி குடுத்தாங்கன்னு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, "பாருடா இந்த காதல் ஜோடி, உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா?" அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 2 பேரையும் கூட்டிக்கிட்டு ஊருக்கு வருவாங்க. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ வாழ்க்கை மாறுது. பிகாஸ் இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல. அப்போ அம் அந்த இடத்துல வந்து ஒரு ரிப்போர்ட்டர் இருப்பாரு. இந்த காதல் ஜோடியோடைய அந்த அழகான காதல பத்தி ஓடி வந்துட்டாங்க மைனர்ஸ் 2 பேரு அப்படின்னு சொல்லி எழுதுவாரு. அந்த காட்சி வந்து இந்த மாரி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்களுக்கு எவ்வளோ அழகா அன்பா அன்கண்டிஷனலா பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து பேப்பர்ல எழுதிருவாரு. இப்போ ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. ஏசூனும், குவான்சிக்கும் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ மறுபடி அவ ஸ்கூலுக்கு போறா வந்த உடனேயே, ஸ்கூல்ல எல்லாரும் அது எப்படி மைனர் பொண்ணு ஓடி போயிட்டா, அது ஒரு பேட் எக்ஸாம்பிளா இருப்பாங்கல்ல, அப்படிங்கிற மாரி எல்லாருமே கிசுகிசுக்கிறாங்க. அவளுக்கு ரொம்ப கோவம் வந்து புக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு எரிச்சிடுறா. இப்ப வீட்டுக்கு வந்த உடனே சித்தப்பாவும், "நீ ஆல்ரெடி எனக்கு ஒரு நல்ல பேர வாங்கி குடுத்துட்ட. ஒரு வெங்காயமும் தேவையில்ல. வீட்ட விட்டு வெளிய போன்றாங்க." அப்போ அவங்க பாட்டி தான் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டா இருப்பாங்க. சரி, இப்ப அந்த பையன் உனக்கு என்ன சொல்றான்? அப்படின்னு கேட்கும்போது, அப்படியே கட் பண்ணா குவான்சிக் வீட்ல சும்மா தலையா அடிக்கிறாங்க குவான்சிக்க. "இங்க வாடா டேய்! நான் உன்ன கஷ்டப்பட்டு வேலைக்கு அனுப்பிச்சா, நீ என்னடான்னா ஊர விட்டு ஓடி போறியா?" அப்படின்னு. அவங்களும் நல்ல குடும்பம் தான். "எனக்கு ஏசோன் வேணும்" அப்படின்னுவாங்க. அ அப்புறம் "பாரு, அவளும் இனிமே படிக்க முடியாம போயிடுச்சு. இனிமே என்ன பண்ணுவ? படிக்கிற வயசுல ஓடி வந்த பொண்ணு" அப்படின்னு சொல்லும்போது, "என்னது ஏசோன் படிக்க முடியாதா?" அப்படின்னு அவனுக்கு தோணுது. இவ்ளோ அடி வாங்குறான், திட்டு வாங்குறான். அப்பவும் வந்து வேற எந்த காரணத்துக்காகவும் வந்து அவன் கலங்க மாட்டான்.
ஏசோன்னு படிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கேருந்து ஓடி வருவான். ஏய் இனிமே நீ படிக்க முடியாதா? ஏசோன்னு ஏன் படிக்க முடியாது? அப்படின்னு கேட்பான். ஆமா ஆமாண்டா, இந்த வயசுல நீ ஊரை விட்டு ஓடி போவ. ஒரு பையனை பத்தி யாரும் இங்க ஒண்ணும் பேச மாட்டாங்க. ஆனா ஒரு பொண்ணு நடுராத்திரில ஊரை விட்டு ஓடி போயிட்டு மறுநாள் வந்தா, அவள என்ன பேசுவாங்கன்னு பாட்டி ஆதங்கமா கேட்குறாங்க, ஏசனோட பாட்டி. அப்ப ஏசுன்னு சொல்றா, இந்த ஓடி போற ஐடியாலாம் அவனோடது கிடையாது. இது எல்லாமே என்னோட ஐடியா தான் அப்படின்னு சொல்றா. இப்போ பேர் ஸ்பாயில் ஆயிடுச்சு, படிப்பு கெட்டு போச்சு, அந்த பையன் வீட்ல ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் போய்க்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்கு, குவான்சிக் நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ குவான்சிக் வந்து குவான்சிக்கோட வீட்லேயும் ஒரு என்ன சொல்கிறது, இந்த காதல் ஜோடிகள்லாம் கொஞ்சம் பிரச்சனைலாம் ஆச்சுன்னா ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும்ல வீட்டில், அந்த பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த டைமில் அவங்க அம்மா வந்து அவங்க பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், காதல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இந்த காலத்து பசங்களை நம்ம வந்து ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு அடிக்கிட்டிலாம் போட்டோன்னா அந்த பொண்ணெல்லாம் விட்டுட்டு வரமாட்டாங்க. கரெக்டாக பிளான் பண்ணி காய் நகர்த்தினோன்னா அந்த பொண்ணாவே கழண்டுக்கிட்டு போயிடுவான். அதனால் நீங்கள் ரொம்ப போட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா காதலுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி இருக்குது பாருங்கள், பசங்க வீரியத்தில் என்ன வேணால் பண்ணிக்குவாங்க. அதனால் நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்க, விட்டு தான் பிடிக்கணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க. அப்போ ஏசுனை பார்க்க வராங்க. ஏசுனை பார்க்க வரும்போது சொல்கிறாங்க, என் பையன் எவ்வளோ பெரிய அத்லீட் ஆக வேண்டியவன் தெரியுமா? என் குடும்பத்தில் இருக்க ஆம்பளைங்க எல்லாருமே இப்படித்தான், எல்லாம் பார்க்க தான் அப்படி இருப்பானுங்க, ஆனால் ஒன்றும் அவ்வளோ பெரிய தைரியமானவங்களாம் கிடையாது. சரி விடு, நீ என்ன பண்ணுவ? ஏசுன் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஏசுன் சொல்லும், நான் பசிச்சா சாப்பிடாம இருக்க மாட்டேன், கண்டிப்பாக சாப்பிட்ருவேன் அப்படின்னு ஏசுன் சொல்லும். இது வந்து ஒரு அழகான காட்சி. ஏன்னா அப்படி பசிக்க விடாமல் வச்சிருக்கிறது யாருன்னா நம்மளோட குவான்சிக். அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, சரி விடு, என் பையன் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கான் சாப்பிடாம. ஐயோ என்னாச்சு, அவனுக்கு ஏதாவது முடியலையானா? இல்லை இல்லை, என் புருஷன் சோறு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் அவன் பெரிய அத்லீட்டாக வர வேண்டியவன், உன் பின்னாடி ஓடி வந்து கனவெல்லாம் போயிடுச்சு, சரி விடு, யார் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கில்ட் ட்ரிப் பண்ணி விட்டு வந்துடுவாங்க. அப்போ தான் அவளுக்கு தெரியும், ஐயோ இவன் வந்து பெரிய கனவு வச்சுருக்கான் போல், என் வாழ்க்கை கெட்டு போனது இல்லாமல் அவன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தோணும். அப்போ குவான்சிக் வந்து அவங்க பாட்டிக்கிட்டேயும் அவங்க சித்தப்பாக்கிட்டேயும் முறையாக பொண்ணு கேட்க வருவார். இல்லை, நான் உன்னை கட்டிக்க முடியாது, இந்த தீவில் என்னால் இருக்க முடியாது, நான் வந்து வேறு சியோலில் இருக்கிற யாரையாவது தான் கட்டிக்க போகிறேன், நானே சொல்கிறேன், என் பின்னாடி வரவே வராத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனா இவனை மட்டும் ஏத்துக்க மாட்டேன், இவன் எனக்கு வேண்டாம். கட் பண்ணால் அடுத்த நாள் வந்து ஒரு ஆளை மாப்பிள்ளை பார்க்க கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அதாவது வீட்டுக்கு இல்லை, வெளியில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருப்பாங்க. எனக்கு எப்போவுமே என்னென்னா, சில குணங்களில் மக்களை வந்து கண்டுபிடிச்சிடலாம். இவங்க எப்படியாப்பட்ட ஆள், இவங்க கூட நம்மளால் வாழ்நாள் முழுக்க இருக்க முடியுமா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட் டைம் ஏசுனை பார்க்குறதுக்காக ஒருத்தர் வராரு. அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது. ஏசுன் வந்து 17 வயசு பொண்ணு தான், 16-17 வயசு பொண்ணு தான். அவனுக்கு 30 வயசுக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது உட்காந்து அந்த டேபிளில் டீ ஆர்டர் பண்ணியோ இல்லை சூப் ஆர்டர் பண்ணியோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய வெயிட்ரஸ் கிட்ட வந்து அவர் நடந்துக்கக்கூடிய அந்த பிஹேவியர் சொல்லுவாங்கல்ல, ஒரு மனிதனுடைய உண்மையான கேரக்டர் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க உங்களை நல்லா நடத்தினா மட்டும் போதாது, அவங்கள சுற்றி இருக்கவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுற்றி இருக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பணியாட்கள், அவங்க வீட்டு வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், அவங்களோட டிரைவர்ஸாக இருக்கலாம், அவங்களோட அசிஸ்டன்ஸாக இருக்கலாம், அவங்களோட பிஏவாக இருக்கலாம். அதாவது அவங்கள விட பவர் கம்மியாக இல்லை அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஹெல்ப்பர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள அவங்க எப்படி நடத்துகிறாங்கன்னு பாருங்கள். நிச்சயமாக அதில் கைண்ட் பிஹேவியர் இல்லை அப்படின்னா, இந்த மனிதன் உனக்காக இப்போ போலியாக வேஷம் போடுறான், நாளைக்கு நீ அவங்களோட வாழ்க்கைக்குள்ளே போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், நீயும் அடிமை ஆயிடுவ, உனக்கும் அதே ட்ரீட்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது தான் நம்ம எல்லாருமே புரிஞ்சு வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் பார்க்கும்போது நமக்கு நல்லா பேசியிருப்பாங்க, இன்னொரு நாள் பார்த்தா நம்ம வீட்டில் திரும்பி பார்த்தோன்னா நம்மளோட நிலைமையே ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ஏசுன்னு பார்க்க போகிறா. அப்போது ஒரு ஏதோ ஒன்று லேட் ஆகுது. அப்போ உடனே அந்த டேபிளை தட்டி, இந்தாம்மா எப்போ கொண்டு வர போகிற அப்படின்னு ஒரு ஆட்டம் ஆடும் பாருங்க. அவளுக்கு அப்படியே ஒரு பேனிக் அட்டாக்கே வந்துடும், யாரா இவன் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறானேன்னு. அப்போ டீ குடிக்க போவா. டீ குடிக்க போகும்போது அவகிட்ட அது 50 வான், என்ன வேஸ்ட் பண்ண போறியா அப்படின்னு கேட்பான். நீ இதை குடிக்க மாட்டியா? டீயோட விலை 50 வான். அப்போ தான் அவளுக்கு குவான்சிக்கோட அருமை புரியும். ஐயோ, அவனால் முடியுதோ முடியலையோ எதையாவது ஒன்று நமக்கு கொண்டு வந்து கொடுப்பானே, எதுக்குமே அந்த ப்ரைஸ் டாக் பார்க்குற பழக்கமே அவனுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தங்கம், ஈவன் தான் அவன் வந்து மீன் விற்கிறவங்களோட பையனாக இருந்தாலும், நான் ஏதாவது ஆசைப்பட்டேன்னா அந்த ஆசையை அவன் செய்யாமல் இருந்ததே இல்லையே, இவன் என்ன இப்படி லூசாட்டாக இருக்கிறான் அப்படின்னு தோணும். பட் அவளுக்கு ஒன்றே ஒன்று தான், நமக்கு பேர் கெட்டு போச்சு,
இந்த ஊரில் நாம் இனிமேல் இருக்க முடியாது, இவன் பணக்காரன், நமக்கு இடமே இல்லாமல் ஆக்கியாச்சு, இப்போ வேறு வழி இல்லை, இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊரில் இருக்கிறவங்க மதிப்பாங்க, நம்மளால் காலேஜ் படிக்க முடியும், நம்ம காலேஜ் படிக்கிறதுக்கு இவன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான், சரிப்போ அப்படின்னு வெளியே வராங்க. வெளியே வந்தால் அவங்களோட சித்தி, இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறான். ஆமாம், கல்யாணம் ஆயிடுச்சு தான், ஆனால் அவனுக்கு பெரிய போட் இருக்குது, இங்கே கடலில் ஓடுற நிறைய போட்டு வந்து அவனோடது தான். அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்காக யோசிக்காமல் நம்ம பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு மழை காட்சி ஒன்று வரும். அந்த மழை காட்சி அப்போ இயேசுன்னு சொல்லுவான், என்ன இந்த நேரத்தில் மழை பெய்யுது அப்படின்னு அவங்க சித்தி கேட்பாங்க. அது எங்கள் அம்மாவோட கண்ணீர். இது என் அம்மா சிந்துற கண்ணீரா இருக்கலாம். என் பொண்ணுக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடக்கணுமான்னு அழறாங்க. ஏன்னா நான் பெரிய கவிதைக்காரியாக வரணும்னு நினச்சாங்க. என்கிட்ட அப்போவே நீ போய் உங்கள் பாட்டி வீட்டில் இருன்னு சொன்னாங்க. நான் வந்து அப்போது இருந்த என்னோடய ஸ்டெப் டேடை நம்பி நான் அங்கேயே இருந்துட்டேன். காலங்கள் கடந்து போக போக எல்லாரையும் நம்பி நம்பி நான் ஏமாந்துட்டேன். இதுக்கு மேலே என்ன ஆனாலும் பரவாயில்ல, சரி விடு, இவனை கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ப்ரைஸ் டேக் பார்க்குறவன், நம்ம வீட்டில் நமக்கு கிஃப்ட்லாம் வரும்ல, அதோட பேரெல்லாம் பிரிச்சுட்டு அடுத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறவன், முக்கியமான விஷயம் டூப்ளிகேட் ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்துட்டு மேட் இன் அமெரிக்கான்னு சொல்லி பீத்துறவன், இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா சீப்பாக லோக்கலாக இருக்கா, ஆனால் பணக்காரனாக இருக்கா, என்ன பண்ணி தொலைகிறது அப்படிங்கிற மாதிரி தான் ஏசுனுக்கு தோணும். ஸோ ஏசுனும் இந்த பூசாங்கிலும் நடந்து வந்துட்டுருப்பாங்க. அதாவது ஒரு நைட் டைம் அவங்க 2 பேர் பேசிட்டு வந்துட்டுருப்பாங்க. அப்போது அவர் சொல்வார், இந்த காலத்தில் இதெல்லாம் ஓகே தான், நான் ரொம்ப வந்து ப்ராட் மைண்டட் தான், சரி ஓகே நீ ஓடி போயிட்டேன்லாம் சொல்லும்போது நான் ஒன்றும் பெருசாலாம் எடுத்துக்கல, இந்த காலத்து பசங்களாம் அப்படி தான் இருக்காங்க, பட் எனக்கு ஒன்று தான், என்னென்னா எனக்கும் 2வது கல்யாணம், உனக்கும் 2வது கல்யாணம், ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவோமே, எதுக்கு உனக்கு புது ட்ரெஸ்ஸு ஒயிட் கவுன் எல்லாம், அதனால் ரொம்ப காசு செலவு பண்ணிலாம் நம்ம கல்யாணம்லாம் பண்ண வேண்டாம், சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் எடுத்துப்போம், ஃபோட்டோ எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சிக்கனக்காரனாகவே, இவ ஏதோ வந்து ஓகே நமக்கு வீட்டில் ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு பொம்பளை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் தான் அவளை டீல் பண்ணுவாங்க. அப்போ அவள் பேசிகிட்டே வரும்போது ஒரு இடத்துல தான், ஆமாம் அன்றைக்கி ராத்திரி நீ அவன் கூட தங்கியிருந்தியே, உனக்கு அவனுக்கு ஏதாவது ஆச்சா அப்படின்னு கேட்பாங்க. கேட்ட உடனே வரும் பாருங்க ஏசுனுக்கு கோவம். சரி ஏதாவது ஆச்சுனாலுமே அது வந்து பாஸ்ட் இல்லையா, அது என்னுடைய கடந்த காலம், நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்துட்ட, இப்போது நாளை பின்ன ஒருவேளை நானும் அவனு இன்டர்மேட்டாக இருந்தோன்னு தெரிஞ்சால் நீ என்னை நடு ரோட்டில் நிறுத்திட்டு போயிடுவேன்ற பல கேள்விகள் வரும். பட் பேசிக் மேனர்ஸ் இல்லை, ஒரு நபர் உங்களோட வாழ்க்கையில் உங்களை நம்பி வரப்போகிறாங்க அப்படின்னா அதற்கு பிறகு நீங்களும் அவங்களும் எவ்வளோ லாயலாக ட்ரஸ்ட் வாத்தியாக அந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போக போகிறீங்கிறத பற்றி தான் சிந்திக்கணுமே தவிர அவங்களோட பாஸ்ட்டை போட்டு கலரக்கூடாது. நிஜமாகவே ப்ராட் மைண்டடாக இருக்கக்கூடிய எவனுமே இந்த மாதிரி கேள்விலாம் கேட்க மாட்டான். ஆனால் ப்ராட் மைண்டட்னு சொல்லிக்கிட்டு ஏமாத்துறான் பாருங்கள் ஒரு பண்ணாடை, அவன் கண்டிப்பாக கேட்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு பண்ணாடை தான் நம்மளுடைய பூசான்கில். ஓகேவா? ஸோ இந்த பூசான்கில் என்ன பண்ணுவாருன்னா, இப்போது இந்த கேள்வி கேட்ட உடனே இயேசுனுக்கு கோவம் வந்துடும். உங்கள் ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு உங்களோட லைஃப்பில் அப்படின்னு கேட்பாங்க. என்ன நீ ஓவர வாய் பேசுகிறேன்னு 2 பேரும் சண்டை போட்டிருக்கும்போது குவான்சிக் ஓடி வருவாங்க. ஏன்னா குவான்சிக்கு வந்து இந்த ஏசுனுக்கு திருமணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஏய் உனக்கு நீ எவ்வளோ அழகானவ தெரியுமா, இந்த ஜேஜூலே நீ தான் குவீனு, அப்படி இருக்கும்போது உன்னை போய் இந்த மாதிரி ஒரு கிழவனுக்கு கட்டி வைக்கிறாங்க அப்படின்னு அவன் கத்திட்டு ஓடி வருவான். பாடுறா இந்த காதல் ஜோடி இன்னும் பிரியலையான்னு. அப்போ அவள் சொல்வா, தயவு செஞ்சு என் வாழ்க்கையை விட்டு போயிடு, என்னோடய வாழ்க்கைக்கு குறுக்கால நீ தான் நிற்கிற அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவள் சொல்லுவா இந்த மாதிரி, இல்லை நான் சொல்கிறது தயவு செஞ்சு கேளு, நம்ம வந்து என்ன ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இல்லை நீ என்ன பண்ணுவ, எனக்கு பண்ணு வாங்கி தருவ, மீன் வாங்கி தருவ, அவ்வளோதானே, ஆனால் அவன் நிறைய காசு வச்சுருக்கான், என்னை காலேஜ் படிக்க வைக்கிறேன்றான், என்னோட கவிதை கனவு காலேஜ் கனவு எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு அழுவா. எல்லாமே முடிஞ்சிருச்சு, என் படிப்பு என் கவிதை எல்லாம் மண்ணோட மண்ணாயிடுச்சு, எனக்கு போகிறதுக்கு வேறு இடமே கிடையாது, நான் இப்போதைக்கு இதை தான் பண்ணி ஆகணும், தயவு செஞ்சு என் வழியில் குறுக்க நிற்காத அப்படின்னு சொல்லுவாள். அப்போது இல்லை நான் பாரு உனக்காக மோதிரம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளோட கையில் அந்த அழகான மஞ்சள் மலர் தோட்டத்தில் அந்த மோதிரத்தை வந்து போட்டு விடுவாங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்போ உடனே அவள் கோவத்தில், தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, என்னால் எந்த பிரச்சனையும் யாருக்கும் வேண்டாம், நீ என் வழியில் குறுக்க நிற்கிற, நீ வந்து போயிடு அப்படின்னு சொல்லி அந்த மோதிரத்தை கழட்டி வீசிடுவான். அப்போது அவனுக்கு அழுகையாக வரும், பயங்கர ஹார்ட் பிரேக் ஆகிடும். ஏன்னா ஏசுன்னு சொன்னால் ஏசுனோட வார்த்தையை தட்டவும் முடியாது. அவள் சொல்கிறாள்ல, என்ன எனக்கு பெருசாக நீ மீன் பால் பண்ணெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டியா, அதுக்காக நான் கூட இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறாள்ல. அப்போ அவனுக்கு வந்து ரொம்ப அப்படியே மனசுலாம் உடஞ்சி போயிடும். ஓகே கடைசி வரைக்கும் நம்ம இவளுக்கு இவ்வளோ தான் ப்ரொவைட் பண்ண முடியும், அவள் வந்து எல்லா இடத்துலையும் அவளை ஒதுக்கி ஒதுக்கி அவளுக்கு வீடே இல்லாத ஒரு நிலைமை ஆக்கினதுனால இப்போ இந்த மாதிரி ஒரு சாய்ஸை கூட அவள் எடுத்துக்கிற இடத்துல இருக்கா அப்படின்னு அழுதுகிட்டே போயிடுவான். ஆனால் அடுத்த நாள் ஏசுன்னு அந்த இடத்துல வந்து அந்த மோதிரத்தை தேடும், எங்கே என் மோதிரம் எங்கே என் மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை தேடும், அழுகும். பட் வேறு வழி இல்லைல்ல, இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் அதை எடுத்துட்டாங்க.
எனக்கு இங்கே தான் ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அந்த குவான்சிக் பற்றி சொல்லும்போது ஏசுன்னு ஒரு காட்சியில் சொல்லும், நீ என்ன பெருசாக கொடுத்துட்ட, எனக்கு வந்து பால் பன்னு மீன் தானே கொடுத்த அப்படின்னு கேட்கும். உடனே குவான்சிக் சொல்லுவான், ஏய் அப்போ உனக்கு 6 வயசு எனக்கு 7 வயசு, என்னால் அவ்வளோதான் பண்ண முடியும். எவ்வளோ நியாயமான அழகான க்யூட்டான இன்னசென்ட்டான பதில் பாருங்களேன். அதாவது உனக்கு 6 வயசு இருக்கும்போது எனக்கு 12 வயசு இருந்திருந்தாலும் நான் ஏதாவது ஒரு பெருசாக ஏதாவது வேலை செஞ்சு நான் உனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். we're ஆல்மோஸ்ட் த சேம் ஏஜ். பட் அந்த ஏஜில் என்னால் பாருங்களேன் அந்த மனசு எவ்வளோ பெருசான ஒரு மனசாக இருக்கணும். தனக்கு ஒரு ஸ்நாக் கிடைக்குது, தான் ஓடினா ஸ்கூலில், தனக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்ச அடுத்த நிமிஷம் உங்கள் சிந்தனையில் இதை நான் கொண்டு போய் என்னோட லவ்ட் ஒனுக்கு கொடுக்கணும், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏசுன்கிட்ட நான் கொடுக்கணும்னு குழந்தையிலேருந்து ஏசுனுக்காக திங்க் பண்ணக்கூடிய ஒரு மனம் இருக்குது பாருங்க. அந்த மனம் வந்து சொல்லும், ஏய் உனக்கு 6 வயசு எனக்கு 7 வயசு, நீயும் குழந்தை நானும் குழந்தை தான், குழந்தையா இருக்கும் போதுலேருந்து இன்னொரு குழந்தைய நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் அந்த காதல். பட் அந்த காதலை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு ஏசுன்னு போவாங்க சமூகம் தரக்கூடிய அழுத்தத்தினால. இப்போ குவான்சிக் வந்து ஜேஜூவில் இருந்தால் நமக்கு கஷ்டமாக இருக்கும், கோச்சோட போய் நம்ம எப்படியாவது அத்லீட் ஆயிடலான்னு சொல்லி அவங்க அம்மா பிளான் படி அவங்க கப்பல் ஏறிடுவாங்க. இந்த பக்கம் நம்மளுடைய பூசான்கியில் பார்க்குறதுக்காக ஏசுன்னு போயிருப்பான். அப்போது அவளுக்கு காஸ்டியூம் செலக்ட் பண்ணிட்டு இருப்பாரு கல்யாணத்துக்கு. அப்போது ஒரு காஸ்டியூம் போட்டு பார்த்துட்ருப்பா. அப்போது கேட்பாங்க, சரி ஓகே ஓகே எல்லாம் ஓகே, என்னவோ கல்யாணம் மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸு நிறைய காஸ்ட்லியெல்லாம் எடுக்காத, சும்மா அளவாகவே எடு அப்படின்ற மாதிரி அந்த ஏசுன் கிட்ட சொல்கிறதும், கடைக்காரங்க கிட்ட சீப்பாக கொடுப்பா அப்படின்னு சொல்கிறதுன்ற மாதிரி அவன் ட்ரீட்மெண்ட்டே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு யாரையும் மதிக்க தெரியாத ஒருத்தனாக இருப்பான். ஆனால் எஸ்பெஷலி ஏசுனை வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டான். ஆனால் குவான்சிக் ஏசுனை பற்றி பேசும்போதெல்லாம், அவள் எவ்வளோ பெரிய அழகி தெரியுமா, நம்ம கொரியா சூப்பர் ஸ்டார் இருக்கார்ல அந்த படத்தில் அவள் ஹீரோயினாக நடித்தா கூட அந்த ஹீரோ டம்மியாக தெரிவார், அப்படிப்பட்ட அழகி. அவளுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது தெரியுமா, அவள் நல்லா எழுதுவா, நல்லா படிப்பா அப்படின்ற மாதிரி அவளுடைய ஒர்த்து தெரியும்ல. அதாவது இது வைரம்னு தெரிஞ்ச ஒருத்தனுக்கு தான் வைரத்தை சரியாக ட்ரீட் பண்ண முடியும்ல, அந்த மாதிரி ஒருத்தன். ஆனால் இவன் இது கண்ணாடி கல் மாதிரி அதை ட்ரீட் பண்ணுறான். அப்போது சரி எல்லாம் ஓகே, அன்றைக்கி உனக்கும் அவனுக்கும் ஏதாவது நடந்ததா, நீங்கள் 2 பேரும் ஏதாவது இன்டிமேட்டாக இருந்தீங்களா அப்படின்னு கேட்பான். அப்போ தான் அவளுக்கு ஒரு மாதிரி மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுவா. என்ன இவன் வந்து நம்மளை இப்படி ட்ரீட் பண்ணுறானே, இவ்வளோ கேவலமாக நடத்துகிறானே அப்படின்னு தோணும். நான் ஏன் உன் வீட்டில் ஒரு வேலைக்காரியாக இருக்கக்கூடாது, பொண்டாட்டியாக வந்தால் பொண்டாட்டியே வேலைக்காரி தான், இதில் வந்து நீ என்னை வீட்டில் வந்து வேலைக்கு எடுத்துக்கொண்டு சொல்லுவியா, உனக்கு தனியாக சம்பளம் வேறு கொடுக்கணுமா, அதெல்லாம் இல்லை, கல்யாணம் பண்ணிட்டு வந்து சோறு போடுறல அதுவே போதாதா அப்படிங்கிற மாதிரி பேசுவான். அப்போ தான் அவளுக்கு ரியலைஸ் ஆகும், ஐயோ நம்ம கையில் இருந்த வைரத்தை விட்டுட்டோம் அப்படின்னு ஓடி வருவான் அங்கேருந்து. அப்போ குவான்சிக் கப்பல் ஏறி போயிட்டுருப்பாரு. அந்த கப்பலில் அந்த கடலை பார்த்துட்டு திரும்பும்போது அவரோட பேக் அருந்து விழும். நமக்கு சில இன்ஸ்டிங்க்ட் எல்லாம் சொல்லும்ல, ஐயோ திஸ் இஸ் கன்வேயிங் சம்திங் டு மீ தட் யூனோ ஐ ஷுடன்ட் லீவ் திஸ் பிளேஸ், ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். சில விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு இந்த யூனிவர்ஸ் சிக்னல் காட்டும்ல, அந்த மாதிரி ஒரு டிப்பு அடிக்குது அவருக்கு. அந்த டிப்பு அடிக்கும்போது திடீர்னு யாரோ ஒரு குழந்தை ஓடி வரும். அந்த குழந்தைய அவங்க அம்மா வந்து ஏசூன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ அவனுக்கு ஒரே அழுகையாக வந்துடும். அந்த கோச் கூட கேட்பார், ஏன்னா அவன் வாழ்க்கையோட குறிக்கோளே அந்த பொண்ணு தானா, ஆமாம் எனக்கு வந்து நான் பால் பன்னு முட்டைலாம் கிடைக்கும் தான் நான் ஓட்டப்பந்தயத்துக்கே போவேன், அப்படி கிடச்சதுன்னா நான் ஏசுனுக்கு கொடுப்பேன்ல அப்படிங்கிறது தான் அவன் சொல்வான். என் குறிக்கோளே ஏசுன் தான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். சரி விட அவள் போயிட்டா நீ வா அப்படின்னா கண்ணை தொடச்சிக்கிட்டு தான் எழுந்து வரும்போது இதெல்லாம் நடக்கும். அப்போ திடீர்னு பார்த்தா திரும்பி பார்த்தா ஏசுன் அங்கேருந்து கத்திக்கிட்டு ஓடி வரும். இந்த பக்கம் அவங்க அம்மா பாட்டியெல்லாம் நாங்களாம் வந்து அனுப்பி வச்சிட்டோம் ஊருக்கு, அப்பா இனிமேல் இதுங்களை சேர விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஏசுன் அங்கேருந்து யங் குவான்சிக் அப்படின்னு கத்தும். அப்போ அவனுக்கு ஏதோ ஒரு குரல் கேட்குதுன்னு திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்த்தா ஏசுன் ஓடி வருவான். அந்த கடலில் ஆழமாக இருக்கிற பகுதியில் கப்பல் போய்கிட்டு இருக்கும். அந்த கப்பல்லேருந்து குதிப்பான். குதிச்சு வேகமாக, அதை சொல்லுவாங்க திமிங்கலம் போல் நீந்தி வருவான். நீந்தி வந்த உடனே ஏசுனை கட்டி பிடிச்சிப்பான். அப்போ ஏசுன்னு சொல்லும், இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் காசு கொடுக்கணும்னு. பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னுவான். இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் காசு வேற கொடுக்கணும். ஐயோ குவான்சிக் மாதிரி ஒரு ரிச் ஹார்ட்டட் அண்ட் ரிச் பர்சனை உலகத்தில் பார்க்க முடியுமா? அப்போ அந்த தீவில் இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாம், அதாவது குவாங்ரே, அதாவது ஏசுனோட அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, பிரிக்கலாம் நான் நினச்சேன், ஏசுனுக்கு தப்பு பண்ண நினச்சேன், அதெல்லாம் நடக்கவே நடக்காது. காதல் எவ்வளோ வலுவானது தெரியுமா? நீ என்ன தான் பிரித்து பிரித்து வச்சாலும் அதுக்குள்ளே வந்து ஒரு ஆழம் இருந்தது, ஒரு உண்மைத்தன்மை இருந்தது அப்படின்னா ரெண்டும் எந்த திசையில் ஓடி போனாலும் அப்படியே அந்த திசையிலேருந்து மாறி மறுபடி
எப்படி ஒன்று சேரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாரும் கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருப்பாங்க. இல்லை எனக்கு இன்னொரு காட்சி ரொம்ப பிடிக்கும். என்னன்னா ஏசுன் கத்திக்கிட்டே இருப்பா. அப்போ குவான்சிக் வந்து நடுவில் கடலில் போயிட்டுருப்பான். அவனுக்கு கொஞ்ச நேரம் கேட்காதா. அப்போது அவங்க அம்மா சொல்லுவான், அதெல்லாம் எவ்வளோ நேரம் கத்தணுமோ கத்துட்டோம் அப்படின்ற மாதிரி குவான்சிக்கோட அம்மா இந்த பக்கம் இருந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது குவாங்கிரே, அதாவது ஏசனோட அம்மாவோட ஃப்ரெண்ட் அங்கேருந்து சொல்லுவாங்க, ஏசோ நீ ஏன் அவன் பின்னாடி போகிற, வா வா நான் வந்து பன்னிக்கறி சமைச்சு தரேன், பசங்களை விட பன்னிக்கறி பெட்டர் அப்படின்னுவாங்க. அதாவது அங்கே இருக்கிற தீவில் இருக்கவங்க எல்லாருமே யாருமே இப்படிப்பட்ட ஒரு ஆம்பளை பார்த்ததே இல்லைல்ல. அதனால இவனும் அப்படியே போகிறான், அப்போ அம்மா பேச்சு கேட்டு எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க, வா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. இந்த காட்சியெல்லாம் அப்படியே போயிட்டுருக்கோம். அப்போ ஏசோன் அண்ட் குவான்சிக் ஒன்று சேர்ந்துருவாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களோட லைஃப்பில் ஒரு அழகான குழந்தை பிறக்கும். என்னன்னா 2 பேருக்கும் ஒரு கனவு இருக்குது. ஏசோன் ஆக்சுவலி காலேஜ் படித்து ஒரு பெரிய டீச்சர் ஆகி ஒரு ப்ரொஃபஸர் ஆகிற அளவுக்கு பெரிய அறிவானவ, ஒரு புத்தகம் எழுதி கவிதைக்காரியாக வர வேண்டியவன். குவான்சிக்கும் ஒரு நல்ல அத்லீட்டாக வர வேண்டியவன். ஆனால் லைஃப் அப்படியே புரட்டி போகணும்ல. ஏதோ ஒரு இடத்துல இப்போது இதையெல்லாம் தாண்டி இந்த காதல் எனக்கு முக்கியமானதுன்னு நம்ம ஒரு முடிவெடுப்போம்ல. அந்த முடிவெடுத்ததுனால பிறந்த குழந்தை தான் கும்யோங். ஸோ அந்த கும்யோங்கை வந்து கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் 2 பேருக்கும் தெரியும், ஒரு பெருமூச்சு இருந்துக்கிட்டே இருக்கும்ல. நமக்கு எத்தனை விஷயம் இருந்தாலும் அது அத்தனையும் இந்த காதலுக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோன்ற ஒரு பெருமூச்சு இருக்கும்ல. அந்த பெருமூச்சோடு தான் இந்த சீரீஸ் கண்டினியூ ஆகும். இந்த 3rd எபிசோடோட டேக்அவேவாக நான் என்ன பார்ப்பேன்னா, காதல் இருக்குல்ல, நம்ம என்ன தான் பிரித்து வச்சாலும் அது சேரணும்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க. அது வந்து யாருனாலையும் தடுக்கவே முடியாது. அதே மாதிரி நம்மளை வைரம் மாதிரி பார்க்குற ஒருத்தர் தான் இருக்கிறதுலே காசு பணம் எல்லாம் தாண்டி ரிச்சஸ்ட் பர்சன். உங்ககிட்ட எவ்வளோ ஒர்த் இருக்குது, நீ எப்படியாப்பட்ட ஆள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு காதல் இருக்குது பாருங்கள். அதை விட விலை உயர்ந்தது, விலை மதிப்பில்லாதது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ப்ரைஸ்லெஸ் அது. ஆனால் பணம் நிறைய இருக்குல்ல, நிறைய பணம் வச்சுருக்கிறவங்க அவங்க வந்து நம்மளை ஒரு துச்சமாக மதிக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்காமல், சில நேரங்களில் லைஃப்பில் செக்யூரிட்டிங்கிறது பணம் மட்டும்தான். அதாவது ஒரு ஹோம்ங்கிறது வந்து சொல்லுவாங்கள்ல, ஹோம் இஸ் நாட் அ பிளேஸ், ஹோம் இஸ் அ பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஃபினெட்லி இவன் வந்து ஹோம் தேடி போகிறது அந்த பூசான்கள் கிட்ட. காரணம் அவங்ககிட்ட பெரிய வீடு இருக்குது, சொந்த வீடு இருக்குது, ஏதோ ஒரு வகையில் எனக்குன்னு ஒரு வீடுன்னு நினைப்பான். ஆனால் பட் ஹோம் இஸ் நாட் அ பிளேஸ், ஹோம் இஸ் அ பர்சன் இல்லை. அப்போது குவான்சிக் தான் அந்த ஹோம். குவான்சிக்னால் மட்டும்தான் அந்த பாதுகாப்பான ஒரு உணர்வையும் அந்த வீடையும் அந்த அன்பையும் கொடுக்க முடியும்னு ஏசுன் வந்து குவான்சிக்கை நோக்கி வருவாங்க. ஸோ அதுதான் இந்த சீரீஸில் இந்த எபிசோடில் எனக்கு ரொம்ப பிடிச்ச டேக்அவேவாக நான் பார்க்குறேன். ஸோ வென் லைஃப் கிவ்ஸ் யூ டான்ஜரின்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே நிச்சயமாக இந்த ஸ்டோரி டெல்லிங் பிடிச்சிருக்கும். ஆடியோ புக்காக கேட்கணும்னு விருப்பப்பட்டவங்க எல்லாருக்காகவும் இந்த 3வது எபிசோட் இதோடு நான் முடிக்கிறேன். மறுபடி இந்த எபிசோடுக்கு பிறகு அடுத்த எபிசோடில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச காட்சிகள்லாம் என்ன, இந்த நரேஷனில் நான் எதையாவது மிஸ் பண்ணியிருப்பேன் டெஃபினெட்லி சொல்லும்பொழுது, இல்லை இது இப்படி இருந்தால் நான் இப்படிலாம் பார்த்தேன் அப்படின்னு உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். தேங்க்யூ.